பிஸ்னஸ் மைண்டடாக இருக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் ஓனர் தங்களுடைய கம்பெனியில் ஒரு டீம் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிறத உணர்ந்திருப்பாங்க. ஸோ அவங்க அவங்களுடைய கம்பெனிஸில் முக்கியமாக அந்த எம்ப்ளாயீஸ் மத்தியில் ஒரு நல்ல ஒரு இணக்கம் இருக்கணும் அப்படிங்கிறத அவங்க உருவாக்குறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. நல்ல ஒரு டீமை உருவாக்குறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களும் ஒரு நல்ல ஒரு டீம் பிளேயராக இருப்பாங்க. தங்களை ரொம்ப முக்கியத்துவப்படுத்தி எம்ப்ளாயீஸ்கிட்ட இருந்து தங்களை அந்நியப்படுத்தி கொள்ளாமல் அவங்கள ஒருத்தராக இருந்து அந்த டீம் பிளேயராக இருந்து அவங்க கூடவே சேர்ந்து உழைக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு டீமை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி வரும் பொழுது அதுக்கு தங்களுடைய கம்பெனி லாபத்திலிருந்து கொஞ்சம் பணத்தையும் கொஞ்சம் ரிசோர்ஸஸையும் எடுத்து அவங்களுக்கு செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது அதுக்கு பிஸ்னஸ் மைண்டட் பீப்புள் வருத்தப்பட மாட்டாங்க. ஒருவேளை இந்த மாதிரி டீமாக அப்படி உருவாகணும்னு சொல்லி வரும்போது அது ஒரு சில நேரங்களில் ப்ரொடக்டிவிட்டியில் கூட ஒரு சில நேரத்தில் கொஞ்சம் அதை தாமதப்படுத்தலாம். அவங்களுக்கு வேற ஒரு சில விஷயங்களுக்கு கொஞ்சம் நேரம் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கலாம். அதையெல்லாம் செய்கிறதுக்கு பிஸ்னஸ் மைண்டட் பீப்புள் வருத்தப்பட மாட்டாங்க. நம்ம அப்படியே மணி மைண்டட் பீப்புள் பக்கத்தில் வரும்பொழுது மணி மைண்டட் பீப்புள் அவங்களுடைய கம்பெனியில் இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸை அவங்க பெரிய அளவில் ஒரு டீமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம் எதிர்பார்க்க மாட்டாங்க. இன்ஃபேக்ட் அவங்கள ஒரு டீமாக உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்குலாம் பெரிய அளவில் இவங்க எஃபர்ட்லாம் போட மாட்டாங்க. ஏன்னா டீமாக உருவாக்கணும் அப்படிங்கும்போது கம்பெனியுடைய மணி அண்ட் ரிசோர்ஸஸ் எல்லாம் கொஞ்சம் செலவு பண்ண வேண்டியது இருக்கும். அதெல்லாம் ரொம்ப மெனக்கிட மாட்டாங்க. அவங்க எதிர்பார்க்குறதெல்லாம் இந்த எம்ப்ளாயீஸ் அவங்களுக்கு எவ்வளோ அதிகமான ப்ரொடக்டிவாக கொடுக்குறாங்க அப்படிங்கிறத மட்டும்தான் பார்ப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு அவங்ககிட்ட அதிகமான உழைப்பை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் அந்த மாதிரி அவங்ககிட்ட அதிகமான உழைப்பை எடுக்க அவங்க முயற்சி பண்ணும்போது அது அந்த எம்ப்ளாயிஸோடைய லைஃப்பில் அவங்களுடைய குடும்பங்களில் அவங்களுடைய ஹெல்த்தில் ஒரு சில பாதிப்பை ஏற்படுத்துகிற மாதிரியான விஷயங்கள் இருந்தால் கூட அதை பற்றிலாம் இந்த மாதிரியான மணி மைண்டட் பீப்புள் வருத்தப்படவே மாட்டாங்க. முடிஞ்ச அளவுக்கு அவங்ககிட்ட எவ்வளோ உழைப்பை சுரண்ட முடியுமோ அந்த அளவுக்கு சுரண்டுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க மைண்டில் இருக்கிறதுலாம் ஒன்று தான், என்னால் எப்படி அதிகமான பணத்தை ஈட்ட முடியும் அந்த ஒரு விஷயம் தான் அவங்க மைண்டில் இருக்கிறனால வேறு விஷயங்களை பற்றி அவங்க வருத்தப்பட மாட்டாங்க. நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாத்துலேயும் எந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப டச்சிங்காக இருந்தது அதை கமெண்டில் போடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த மாதிரி இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது, போய் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.